உலகெங்கும் உள்ள ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி நற்பலங்களை கிடைக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல 6ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த காலகட்டத்தில் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும். இல்லை வேலைக்காக பல்வேறு முயற்சி எடுத்து அதில் பிரச்சனையை சந்தித்து தடைகள்லாம் வந்திருக்கு, இல்லை வேலை மாற்றங்களை செய்யலாமெல்லாம் யோசிச்சுருப்பாங்க. ஏன்னா கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில் மாற்றம் செய்யணும், இல்லை வேலையே விரயமாக ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை என்பது கிடைக்கும். அதே போல் என்னென்னாக்கா, குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னாக்கா அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய முயற்சி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக வெளிநாடு படிப்புகள், வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணால் வருமானத்தை வீடு வாங்கிறது, இல்லை பொருட்கள் வாங்குவது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் என்னென்னாக்கா அது ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது கொஞ்சம் டிலே வரும். ரெஜிஸ்ட்ரேஷனில் சிறிய தடைகள், தாமதங்கள் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்க. ஏன்னா அப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஆர்சி புக்கில் பார்த்திங்கன்னா பேர் மாற்றம், பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ கவனக்குறைவால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த தீராத கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை மேஷராசிக்காரங்க சந்தித்து இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சொல்யூஷன் வர்றது, சொல்யூஷனை ஒரு பெனால்ட்டி கொடுத்து அந்த விஷயங்களை முடிச்சிடுவோம். இல்லை ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அதை முடிக்கிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாருமே முடியும். அதே போல் என்னென்னாக்கா தீராத நோய் தன்மை இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களாக இருந்தாங்கன்னா இந்த கால மருத்துவத்தின் வழியாக திடீர்னு ஒரு மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகி அந்த நோய் பூரண குணமடைவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்னதான் உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சிகள் இருந்தாலும், ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா
மேஷராசிக்காரர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு தூண்டும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, இல்லை மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் எங்கே போனாலும் மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் 5ல் இருக்கிறதுனால ஒரு சிறிய விரக்தி ஏற்படுது. மனம் வந்து எவ்வளோ கிடைச்சாலும் கொஞ்சம் அந்த திருப்தி என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ எது கிடைச்சாலும் ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஒரு தடை எப்போதும் பார்த்திங்கன்னா தடையை தாண்டும் போது தான் அது வெற்றியாகவே கருதப்படும். தடையே இல்லைன்னா அங்கே வேலையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ தடையை தாங்கி வெற்றி கொள்வது என்பது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு கைவந்த கலையே. ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். குறிப்பாக என்னென்னாக்கா அது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வர வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கும், தடை இருந்திருக்கும். ஒரு டாக்குமெண்ட்டால் ஒரு சில விஷயங்கள், குறிப்பாக இந்த வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய முயற்சி எடுத்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஒன்று வர்றதுக்கு தடையாக இருக்கும். ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட்லேருந்து வர்றது, அந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு தடைகள் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாத கடைசியில் அது எல்லாமே சரியாகி அந்த விஷயம் செப்டம்பரில் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையடைவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா தொழில் முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. லாபத்தை கொண்டு மேலும் லாபத்தை பெருக்கணும் அப்படின்னு எங்கேயாவது போய் பணத்தை கொடுத்து ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது, லாபத்தை பெறவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்கள் நீங்கள் பொருளாதாரத்தை, உங்களுக்கு தனத்தை தொழில் ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஆசை வார்த்தைகளை நம்பி உங்கள் லாபத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக செயல்பட்டிங்கன்னா சரியான முதலீடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலம் நிறைய ஒரு ஆன்மீக பயணங்கள், புதிய ஆன்மீகம், குருவோடைய ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களோட நெய்பர்ஹுட்லேயோ இல்லை யாராவது ஒரு வாங்க எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை ஒரு குரு உபதேசத்தை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருக்குது. அதே போல் என்னக்கா சில பேருக்கு நிறைய இந்த கௌரவப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இவ்வளோ இருக்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்னாக்கா உடல் சார்ந்த சில உபாதைகளும் வருவதற்கான சாத்தியம் இருக்குது. என்னென்னாக்கா உடல் சார்ந்த உபாதைகள்னா குறிப்பாக என்னென்னாக்கா உடம்பு ஹீட்னால், குறிப்பாக அதுவும் தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் அலர்ஜிஸு, ஸ்கின் தொற்று, இந்த வெப்ப சூட்டு கட்டி வர்றது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். குறிப்பாக அதனால் என்னென்னாக்கா சூடு ஹீட்டான அந்த ஃபுட்டு சாப்பிடும் போது கொஞ்சம் கவனம், உடல் சூட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சரியாக பார்த்துக்குங்க. ஏன்னா அதிகமான உடல் உஷ்ணமாகும் போது இந்த மாதிரி இந்த ரெட் கலர் ரேஷஸ் சொல்லுவாங்கள்ல, இது எல்லாமே தலைப்பகுதியில் உடம்பில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மேஷராசிக்காரங்க என்னென்னாக்கா அந்த எதிர்பார்த்த அந்த வீசா சார்ந்த, அதாவது அப்ராட் ஸ்டடீஸு, இந்த வீசா சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன தடைக்கு அப்புறமா அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்களை எல்லாமே நிறைவேற்றுவார், உங்கள் ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றுவார். ஸோ அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சிவாலய வழிபாடுகளை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான சுக்கிர பகவானாக இருக்கிறதுனாலேயே இவங்க பார்த்திங்கன்னா அது எப்போதும் சமுதாயத்தில் தன்னை வந்து ஒரு அழகான ஒரு நபராகவும் ஒரு லக்ஸரியாஸ் நபராக காட்டிக்கொள்வது ரொம்ப அதிக முனைப்பு காப்பாங்க. ரொம்ப எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த அயன் பண்ண ஷர்ட்டை போடுறது, எப்போதும் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காஸ்மெட்டிக் அலர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தான் வரும். நிறைய பேர் என்னென்னா லேடிஸாக இருந்தாங்கன்னா பெண்களுக்கு அதிகமான பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள், ஏதோ ஒரு அந்த ஸ்கின் அலர்ஜிஸு, அதாவது காஸ்மெட்டிக் திங்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய இருக்கும். இப்படி உள்ள
ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போதோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதிகமான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார். அந்த முயற்சி எதுக்கான முயற்சின்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முயற்சி. தொழிலில் லாபத்தை பண்ணணும், தொழிலில் முதலீடு பண்ணணும், தொழிலை விரிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளை தான் இந்த காலகட்டத்தில் செய்திருப்பார். வருமானத்தை ஈட்டணும், வருமானத்தை பெருக்கணும், இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்க ஈடுபட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு சின்ன ஒரு இழுபறி என்பது இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல பொருளாதாரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் இழுத்து கொடுப்பாங்க. இந்த மாத கடைசியில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த முயற்சி எடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் தான் ஒரு இழுபறிக்கு அப்புறமா இந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். என்னக்கா மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியை எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கு. ஆனால் ஒரு அழுத்தத்தில் இருந்துக்கும். இந்த அழுத்தமும் இந்த மாத இறுதியில் சரியாயிடும். ஏன்னா இப்போ 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால என்னக்கா வெளியூர் போகக்கூடிய அந்த பயணங்கள் எல்லாமே போகலாமான்னு அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அதிகமாகும். அதுவும் என்னென்னாக்கா உடனடியாக போகணும், அவசரப்படக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் உங்கள் வாழ்க்கையை திருப்பி விட்டுரும். ஸோ அதனால் அவசரப்படக்கூடாது, பொறுமையாக இருந்து செய்யுங்க. ஏன்னா போகக்கூடிய பயணத்தால் உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா, அதனால் உங்களுக்கு ஏதாவது அனுகூலம் இருக்கா என்பதை 1க்கு 2-3 தர யோசித்து போகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா பயணத்தால் சில பிரச்சனைகளும் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் வெளிநாடு போகும்போது ஏதாவது ஒரு தடைகள் வரும். குறிப்பாக என்னென்னாக்கா சட்டம் சார்ந்த விஷயத்தில். அதனால் என்னென்னாக்கா சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பிரச்சனையே வரும். ஸோ அதனால் கவனம் தேவை. ரூல்ஸை இந்த காலகட்டத்தில் ஒபே பண்ணுங்கள். சட்டத்தை ஓவர் கம் பண்ணிங்கன்னா சட்டமும் தன் கடமையை செய்யும். அவ்வளோதான் உங்களுக்கு விஷயமே. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கடந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொருளாதாரம் விரயம், வண்டிக்காக ஏதோ ஒரு விரயம் பண்ணிப்பா. குறிப்பாக இந்த ஹெட்லைட் உடஞ்சிது, அந்த மாதிரிலாம் விரயம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறி வாகனத்தெல்லாம் சரி பண்ணியிருப்பீங்க. மேலும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் ஈடுபடும். ஏன்னா இந்த கால லாபம் விரயம்தான் ஆகும். 10 ரூபா லாபம் வந்திருக்கும், 15 ரூபா விரயங்கள் ஏற்படும். ஸோ அதனால் என்னென்னாக்கா தொழிலில் இந்த காலத்தில் அதிகப்படியான லாபங்களை எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. கிடைச்சதே போதும் அப்படின்ற ஒரு திருப்தியான ஒரு நிலையை உங்கள் மனதில் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும். இல்லை எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னிங்கன்னா இருக்கிறதும் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய பேர் இந்த வெளிநாட்டு முதலீடு பிரான்ச்சஸை அதிகமாக்குறன்ற பேரில் நிறைய விரிவாக்கம் செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாமே ஏற்படும். அந்த விரிவாக்கம் செய்வது என்பது இந்த காலகட்டத்தில் நாட் அட்வைசபிள்னு சொல்ல முடியும். உங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி இதை உணர்ந்து இதற்கேற்ற மாதிரி தொழில் விரிவாக்கம் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக நிறைய பேர் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் நிறைய பேருக்கு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் வராது, ஒரு ஜிஎஸ்டி நம்பர் போட்டிருப்பாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய நபரில் ஜிஎஸ்டி பின் நம்பர் அதெல்லாம் வராமல் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதில் இருந்தக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி இந்த காலகட்டங்கள் அந்த ஜிஎஸ்டி நம்பரில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு இருந்த தடைகள்லாம் நீங்கள் தொழில் நல்ல நிலையில் போகும். ஆனால் பேராசை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம தொழிலில் பிரச்சனைன்னு சொல்லலை, தொழிலில் பேராசை பெருநஷ்டம் என்பதை புரிஞ்சுக்கங்க. அளவாக ஆசைப்பட்டிங்கன்னா அது பெரிய லாபத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி தொழிலில் பேராசைகளை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் விரிவாக்கம் செய்யும் போதும் நம்ம சொல்கிற விரலுக்கேற்ற வீக்கம்ன்ற மாதிரி தொழில் விரிவாக்கத்தை கொஞ்சம் கவனத்துடன் செஞ்சுக்குங்க. ஏன்னா செவ்வாய் பகவானை
5ல் இருக்கிறதுனால இந்த காலகட்டம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த காதல் வந்து கசக்கும். காதல் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா காதல் முறிவு ஏற்படும். காதலே கட்டாய் போயிடும். தேவையற்ற பிரச்சனைக்காக இல்லை யாரோ ஒரு நண்பர்கள் உங்களை பற்றி போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து காதல் வந்து கசக்கும். ஸோ அதனால் காதல் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்கள் நண்பரே எதிரியாகி போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ ஏன்னா நமக்கு கிரகங்கள் எல்லாமே நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சுட்டி காமிக்கும். அதை உணர்ந்து நாம் வாழ்க்கை தன்மையை நம்ம மாற்றிக்கணும்னா இதுதான் பரிகாரம். இதுக்காக உடனே பரிகாரத்தை இந்த கோயில் போகணுமா அந்த கோயில் போகணுமான்னு உடனே கேட்கக்கூடாது. சரிங்களா? ஸோ வாழ்க்கை நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்பது முதல்ல நீங்கள் புரிந்து அதற்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். உங்களுக்காக சூரியன் மாறாது, சந்திரன் மாறாது. அது அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தான் சூரிய ஒளி வேணும்னா வெளியே போகணும். வீட்டை விட்டு வெளியே போனால் தான் சூரிய ஒளி கிடைக்கும். பௌர்ணமிக்கு வெளியே வந்தால் தான் பௌர்ணமி சந்திரனோட ஒளி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நாம் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னென்னாக்கா கிரகங்கள் நமக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு சுட்டி காட்டும். ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. இதை உணர்ந்து நம்மளோட வாழ்க்கை முறையில் இல்லை அந்த வாழ்க்கையில் ஏற்பட அந்த தன்மைகளை சரி பண்ணும் போது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது இருக்குது. அதுக்காக சில விரயங்கள் எல்லாமே நிறைய ஹைலி ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அள்ளி செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதனால் மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா விரயத்தை குறைக்கலாம். அவசரப்பட்டிங்கன்னா விரயங்கள் அதிகமாகும். ஸோ அதை ரிஷபராசிக்காரர்கள் நல்லா கொஞ்சம் உணர்ந்து செயல்பட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆவணி மாதமாக இருக்கும். ஸோ இந்த காலம் ஏன்னா ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு திடீர் எதிர்பார்க்காத பண வரவுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த பண வரவை நீங்கள் பெறணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் குரு வழிபாடு தான் செய்யணும். நீங்கள் குருவுக்கு தேவையான நன்மைகளை குருவுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை குருவுக்கு தேவையான பொருளாதார விஷயமாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி குருவோட ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீங்கள் பெறும்போது உங்கள் வாழ்வில் கோடி நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.